வணக்கம். இது நேற்றைய காணொலியின் மிகுதி காணொலிதான். மஸ்கேலியா நீர்த்தேக்கத்துக்கு மேலே அமைந்திருக்கும் அந்த காட்மோர் நீர்வீழ்ச்சியை பற்றியதுதான் இந்த காணொலி. மஸ்கேலியா நீர்த்தேக்கத்தை பார்க்கும் இந்த பகுதியில இருந்து ஒரு 200 மீட்டர் தூரம் நடந்து போனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நீர்வீழ்ச்சியை அடையலாம். போவதற்கு மிக இலகுவான பாதை தான். அந்த இடத்தில இருந்து அப்படியே சுத்தவர பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மலை, அந்த பச்சை பசையிலண்டு அதுல உள்ள அந்த நீர்த்தேக்கம், அந்த நீர்வீழ்ச்சி உண்மையாவே ஒரு வேற விதமான அனுபவமா இருக்கும். அன்று பின்னேரம் மாலை 4-5 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு 10 நிமிஷம் நடையில நீங்க அந்த நீர்வீழ்ச்சியின் தலைமை பகுதிக்கு வந்துடலாம். அந்த நீர்வீழ்ச்சியின் உயரம் கிட்டத்தட்ட 25 மீட்டர் உயரமான அந்த இடத்தில இருந்து விழும் நீர் போய் சேரும் இடம்தான் மஸ்கேலியா நீர்த்தேக்கம். இந்த நீர்வீழ்ச்சியின் அழகு அதுல இருந்து பாக்க அந்த மஸ்கேலியா நீர்த்தேக்கத்தின் அழகு அந்த மாலை நேரத்துல அதை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலங்களுக்கு மேல நாங்க அந்த பிரதேசத்துல நின்றிருப்போம். அந்த பிரதேசத்தை சுத்தி பார்த்திருப்போம். உண்மையாவே அவ்வளவுமே வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த மலத்தியாலங்கள். அடுத்த தடவை இலங்கை போக நான் முதல் போற ஒரு இடம் மஸ்கேலியாவா தான் இருக்கும். மழை வேற விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. கட்டன் நகரத்துக்கு திரும்பி போறதுக்கான நேரம். ஆனா அந்த நேரத்துல, அதாவது 6:30க்கு பிறகு பொது போக்குவரத்துகள் மஸ்கேலியாவில இருந்து கட்டன் நகருக்கு கிடையாது என்று சொல்லி சொன்னார்கள். அதால நாங்க அங்க வந்த அந்த ஆட்டோக்கார அண்ணியை திருப்ப மஸ்கேலியாவில இருந்து கட்டன் நகர்ல எங்களை கொண்டு வந்து பத்திரமா விட்டு விட்டார். 3 மணித்தியால மலையேற்றத்துக்கு பிறகு நல்ல பசி போனது இரவு சாப்பாட்டுக்கு தான் நேரடியா.